Happy birthday to you. Happy birthday to you. முதல்ல நீ டீசெண்டா இருக்க கண்ணால பாரு. கொண்ட போ. உனக்கு தாயா ஏன் அதுக்குள்ள கூற மாதிரி கலக்குற? டேய் என்னடா சொல்ற? உங்க புருஷங்க உங்க ரெண்டு பேரையும் லூஸ் ஆக்கிட்டு மந்த்ரா வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்க பாருங்க அந்த அம்மா கேக்குறத புடவை. ஏய் ஒரு புடவை பார்த்தோன்னே வேற மாதிரி கதை கட்டிக்கிறதா? இது அக்காவுக்காக அவங்க வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம்ல? சரி இது அக்காக்கா வாங்கிருப்பாங்க. அப்ப இது யாருக்கா வாங்கிருப்பாங்க? இது யாருக்காக? அப்புறம் இது யாருக்காக? இது யாருக்காக? இதோ இது யாருக்காக? சொல்லுக்கா இதெல்லாம் யாருக்காக வாங்கிருப்பாங்க? இல்ல மாமா நானு நிறைய மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, அதனால இது வாங்கிருக்கலாம். என்னக்கா புரியாதனமா பேசுற? அங்கிள் மென்டலா இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு வாங்கணும்னு எப்படி தோணும்? அதானே உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் நான் சாரியே கட்டினேன். ஆனா நீங்க தான் எனக்காக வாங்கின சாரியை பிரசன்ட் பண்ண மாதிரி. மச்சான் இப்பதான் நான் ஒரு புடவை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். எங்க? அது ஒண்ணு இல்லைங்க, நான் உங்ககிட்ட சொன்ன பாருங்க, எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற 2 பொம்பளை இங்க ஊட்டிக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னலங்க. அவங்களை கொண்டு போய் லாட்ஜில் விட்டு வரலான்னு போனங்க. அவங்க பண்ண டென்ஷன்ல புடவை அங்கேயே மறந்து விட்டு வந்துட்டுங்க. நான் இங்கே இருங்க, நான் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம போட்டிங் ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு போகும்போது எடுத்துக்கலாம். ஐயோ அதுக்குள்ள அவளுக்கு எடுத்து கட்டிடுவாளுங்க. ஆமாம்மா அவளுக்கு பெரிய பண்ணாடைய ஏதாச்சும் ஒரு கட்சி கொடி கலண்டு விழுந்தா கூட எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வாழ்க ஒளியிலன்னு லாரியில ஏறி ஊர்வலமா போயிருவாளுங்கம்மா. ஆமாங்க, என்ன பொறுத்த வரைக்குங்க அந்த புடவை நீங்க தாங்க கட்டணும். அதுக்கான தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இங்க பக்கத்துல தான் நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம். அப்பா அவங்க 2 பேரும் நல்லா கவனிச்சுங்க, ஏன்னா எங்க பொண்டாட்டிய. அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களாடா? அப்படி சொன்னா தப்பா நல்லா கவனிப்பாங்க. இங்க பாரு, அது அவரோட குல விளக்கு, இது என்னோட குத்து விளக்கு. பி கேர்ஃபுல். வா 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 போடா. லா 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 லா. அங்க பாரு. இவளுக்கு ஏப்பா ரூம் விட்டு வந்தாளுங்க? வந்து இல்லாம ஒவ்வொருத்தையும் போஸ் கொடுத்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க பத்தியா? போஸ் கொடுத்தா பரவாயில்லடா. நான் நினைச்ச மாதிரி இந்த பிச்சைக்காரி அந்த புடவை எடுத்து கட்டலடா. ஆமா மச்சான், நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்பவே ஒரு அரை அரைஞ்சு இங்கனக்குள்ள ட்ரெஸ் பூரா உருவுறேன். அப்படி எல்லாம் பண்ணா இந்த புடவை ஏது எங்க வாங்குறீங்கன்னு கேட்டா நம்ம என்னடா பதில் சொல்றது? ஆமாப்பா, அப்ப ஒண்ணு செய்வோம், இந்த விஷயத்தை இங்கேயே போட்டு அமைக்க விட்டு எஸ்கேப் ஆயிரும். அதான் கரெக்ட். ஏன்னா இவங்களுக்கு மாட்டணும்னா அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. டார்லிங் வாங்க 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 வாங்க. நாங்க நினைச்ச நீங்க வந்துட்டீங்க. அது இருக்கட்டும் மாமா, காலையில இருந்து ஆளே காணுமே, எங்க போயிட்டீங்க? அது ஒண்ணு இல்லை ஈஸ்வரி, நாங்க இந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு எனக்கு மந்திரிச்சுட்டு அப்படியே வர்ற வழியில நானும் பழனி ஆளுக்கு 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கிட்டு வரலான்ட்டு இருந்தோம். அதுக்குள்ள இல்லடா. ஆமா ஆமா ஆமா. சாத்தியாடா, நீ தானே தப்பு தப்பா சொன்ன. அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போயிருக்காங்க. விடுமா விடுமா, அவன் அம்மாவாசையில பிறந்தவன் அப்படிதான் பேச. அவ பையன் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. மாமா ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு போலாமா? நீ எங்கடா போற? சாப்பிடுறதுக்கு. அது கண்டவங்க சாப்பிடுற ஹோட்டல். அங்க போக வேண்டாம், குடும்ப பொண்ணு சாப்பிடுறது தனியா ஹோட்டல் இருக்கு, அங்க போய் சாப்பிடலாம். வாங்க. மாமா அந்த ஹோட்டல் நல்லா இருக்கு. எங்க போனாலும் எனக்கு எமனாவே வர்றது. குங்குமச்சிமிழே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோவிலின் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக, மங்கையர் கரசி அங்கையர் கண்ணி திருமகளே வருக. போதும் மாமா போதும். ஐயோ அக்கா கேட்டீங்களா, என் மாமா எவ்வளவு தெளிவா பாடுறாருன்னு? அவருக்கு எல்லாம் சரியாயிடுச்சுக்கா. ஏன் மாமா எப்படி மாமா உங்களுக்கு திடீர்னு பைத்தியம் குணமாயிடுச்சு? எனக்கு எப்ப பைத்தியம் பிடிச்சது? அது நேத்து நீ விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து அப்படி ஸ்டைலா போஸ் கொடுத்தீல, அப்ப சர்றன்னு உள்ள ஒரு ஒளி இறங்குச்சு, அதுல பைத்தியம் வெளியே போயிடுச்சு. போங்க மாமா. அது மட்டும் இல்லம்மா, நேத்தோட அமாவாசை முடிஞ்சிருச்சா, அதான் அவரோட லூசும் போயிருச்சு. பாத்தியாப்பா என் பொண்டாட்டி எவ்வளவு அறிவு குழந்தையோட பேசுறான்னு. அவ ஒரு லேடி அப்துல் கலாம். போங்க ராசா, எனக்கு வாங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? இவங்க எல்லாம் என்னென்ன கேக்குறாங்களா? அதெல்லாம் டான் டான் சுட சுட இந்த டேபிள் இருக்கணும். ஃபிஷ் கேட்டா கூட புஷ்க்கு போன் பண்ணி உடனே வர வைக்கிறீங்க. அப்படி இல்ல நாம அவனை இந்த ஹோட்டல கொளுத்திரோமா? அப்படிலாம் செஞ்சிடாங்க சார். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொண்டு கொடுத்துறோம் சார். சரி. ஆமா சார், இவங்கள யார் சார்? உங்க சின்ன வீடுங்களா? என்ன சொன்ன? ஏண்டா எங்களை பார்த்தா சின்ன வீடு மாதிரியே தெரியுது? எங்க வீட்டுக்காரங்க சின்ன வீடு வச்சுக்கிற அளவுக்கு கேவலமானவங்க இல்ல.
ரீசன் மேன். அவங்க ராமருங்க. நகல சீதைங்க. கணவனுக்கு கட்டுப்பட்டவங்க. அப்பேற்பட்ட எங்களை என்ன சார் இந்த பொண்ணை ஒதுக்கிறவங்க பாத்துட்டீங்க? யாரு பொம்பளைங்க? யாரு பொம்பளைங்க? அது யாரு தெரியுமா? என்னோட குல விளக்கு. அது யாரு தெரியுமா? அவருடைய குத்து விளக்கு. ஏண்டா அவங்கள போய் சின்ன வீடுல சொல்றீங்க? கொலை பண்ணிடுவேன் உங்களை. என்ன சார் அவன் தடுத்து விட்டு எங்களை யாரை நினைச்சுக்கிட்டாங்க? விடுங்க சார். நீங்க அவங்கள பொண்டாட்டிங்கன்னு சொல்றது நம்பி தானே நான் எங்களை சின்ன விடான்னு கேட்டோம். அது எங்க தப்பா? அப்பா எதுவுமே தப்பு கிடையாதுப்பா. இது சின்ன வீடு தான், அது பெரிய வீடு தான். ஏன்டா மச்சான்? ஆமாப்பா. அப்புறம் எதுக்கு அந்த பொம்பளை நெஞ்சேறி மிதிக்கிறா? சின்ன வீட்டு போய் சின்ன வீடு சொன்னா கோவம் வரத்தானே செய்யும். நீங்க இருங்க. வச்சுங்க வச்சுங்க. அக்கா இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க. கண்டிப்பா உங்க சந்தோஷம் நிலைக்குங்க. என் மனசு திறந்து ஒரு உண்மை சொல்றேன். 2 வருஷமா என் மனைவி கிட்ட கிடைக்காத சந்தோஷம் 2 நாள் உங்ககிட்ட பழனொன்னு கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன? எப்ப மனசு ஒத்து போச்சோ இனிமேல் மாங்கல்யம் தந்துதானே. சின்ன வீடா? எங்க சின்ன வீடுன்னு சொன்னாங்களா? என்னக்கா இது அநியாயமா இருக்கு? நம்ம புருஷங்களே நம்மள சின்ன வீடுன்னு சொல்லிருக்காங்க. அது பரவாயில்லடி. நம்மள இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பக்கத்துல எவ்வளவு ஒரு சிரிக்க கூட உட்கார்ந்து காபி சாப்பிட்டுட்டு போட்டிங் வேற போய் தொலைஞ்சிருக்காங்களே. தத மரமண்ட எவ்வளவு ஒருத்தி இல்ல. நான் சொன்னனே அந்த மந்திரம் வெள்ளக்காரியம் தான். அக்கா இது சும்மா விடக்கூடாது. நம்மள ஒரு போட்டை புடிச்சு நேரா தண்ணிக்குள்ள போறோம். அவங்கள கையும் களவா புடிச்சு ஆளுக்கு 4 அரை வரும். அங்க யார் வரான்னு பாரு. பொட்டாட்டிக்கு போச்சா? நம்ம முன்னாடியா? அப்ப நான் குதிச்சிடுறேன். உள்ள முதல்ல ஏதாச்சும் இருக்கு போதுரா? இவள்கிட்ட வாழ்ந்த சாருக்கு இந்த முதல்ல கடிச்சு குதறி சாரது எவ்வளவு மேல? மறுபடியும் பாக்குறேன். எங்க போறாங்கன்னு பாக்கலாம். குதி குதி குதி. என்னது குதிச்சிட்டாங்க? அத தண்ணிக்குள்ள பாருங்க. நம்ம வீட்டுக்காரங்க மாதிரி இல்ல? ஆமாடி அவங்களே தான். டேய் பாத்து புடி 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 புடிடா. ஏய் போடு சீக்கிரம் போ. எஸ்கேப் எஸ்கேப். ஓடுங்கா. பாரு டேய் போய் புடிடா புடிடா. எப்படி காலேஜ்ல நல்ல தமிழ்ல இருக்கு. ஏல பொண்ணும்பளம் மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? கொஞ்சம் பொறுவாய். இல்ல அண்ணன் கேக்குறாரு, சீக்கிரம் சொல்லு. ஏல நான் பார்த்த மாப்பிள்ள மட்டமாவல இருக்க. கிட்டவா. என்னல எம்ஜிஆர் கருப்பா இருந்தா எப்படி இருப்பாரு? நான் யார் நீ யார்? நாளும் தெரிந்தவர் யார் யார்? மாப்பிள்ளையோட படிப்பெல்லாம் எப்படில? சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா. சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா. ஏல அப்படி படிச்சவரு எத்தனை பேரை படிக்க வச்சவரு, இன்னும் எத்தனை பேரை படிக்க வைக்க போறாரு தெரியுமால? ஏ நிஜமா சொல்லுதே. அவன் மண்ட சத்தியமால. இந்த காலேஜோட மொத்த நிர்வாகமும் அவன் பாக்கெட்ல இருக்கு. எந்த வேலை எடுத்தாலும் டான் டான் செய்வான். இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை பாருங்க, அவ்வளவுதானே. அந்த வரா பாரு. மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு. நல்ல மாப்பிள்ளை. லே இதுக்கு தான் அந்த பில்டப்பா? இல்ல தப்ப. ஏடா காலேஜ் கருப்பு எம்ஜிஆரா? தெரிஞ்சிச்சா? ஏலே ஏய் அவனே வந்தறா. இழுச்சவே ரிஷியால. ஏலே கம்சகாச முன்ன வைட்டா கழுதை கூட மாமலைய கட்டுவாளா? அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். I like you. Thanks. I love you. I kill you. என்னடா நடக்குது இங்க? இனிமேல் இந்த காலேஜ்ல இது மாதிரி குடுக்கல் வாங்கல இருக்கப்படாது. இது இவங்க 2 பேருக்கு மட்டும் கிடையாது. இங்க இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு சேர்த்துட்டான். ஓகே? அழுக்கு எம்எல் தெரியுது. காமராஜு என்ன? எனக்கு ரொம்ப நாளா முடி உதிர்ந்த மணியமா இருக்கு. அத யானை முடின்னு சொல்லி மோதிரமா செஞ்சு விக்கலாம் இருக்கேன். உன் அபிப்பிராயம் என்ன? ஆமாமா என்ற சம்சாரத்தை கூட குற்றாலருவி மாற முடி கொட்டுன்னு கொட்டுது. அதுல இருந்து கொஞ்சம் முடி எடுத்து தங்கத்தோட மிக்ஸ் பண்ணி 10-20 மோதிரம் பண்ணி கை விரல் கால் விரல் எல்லாத்துலயும் மாடி திரிப்போம். டேய் என் காதலோட முடி எடுத்து மோதிரம் பண்ணி போட்டுக்குவேன். அவ கால் பட்ட மண் எடுத்து கோலம் போடுவேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அப்படி வா வலிக்கு. உன் லவ் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. தண்ணிக்குள்ள ஏறு விட்ட மாதிரி வெளியே சொல்லாம இருக்கியே.
தெரியாமலாடா போயிரு அப்படி போடு சாமி. அவராது சட்டுப்புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கியா. உன் கல்யாணத்துல முதல் பந்தியில உக்காந்து சும்மா ஒரு அண்டா சாதத்தை கொட்டி அதுல 2 அடி குழிய வெட்டி அதுல 2 அண்டா சாம்பார ஊத்தி அதுக்குள்ள மூழ்கி மூச்சுக்கு செத்து செத்து போயிடுவான். போயிடுவான். காமராஜ் வர்ற ஆவணில டும் வச்சிட்டீங்கன்னா ஆடியில உன் குழந்தைய மூஞ்சில ஒண்ணுக்கு இருக்கும்ல. ஒரு பூ பூக்கணும்னா கூட சில நாட்கள் தேவைப்படுதுடா. காதல் என்பது வினாடியில தோன்றி நிமிஷத்துல மறையறது இல்ல. ஆயில் வரைக்கும் காற்ற போல நம்ம எப்போ சுவாசிச்சுட்டு இருக்கணும். ஆளை பாரு, அவ இப்பதான் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா. நான் அவளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நாங்க 2 பேரும் காதலர்களா இருக்கோம். சில கால நண்பர்களா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்தல பழகிக்கணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா தாம்பத்தியத்துல சிக்கலே வராது. குட் ரகன். காத்திருக்கிறது தனி சுகம் இருக்குடா. அதை அனுபவிச்சது தான் தெரியும். காமராஜ் காக்க வைக்காம சட்டு புட்டுன்னு தாலிய கட்டப்பாரு. இல்லனா தங்கச்சி ஔவையார் ஆயி தக 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 தகவன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவான்னு பாரு. பொத்திக்கிட்டு உட்காரு. அவன் உயர் எடுத்து போறான்ட்டு நீ உயர் மாதிரி பாட ஆரம்பிச்சுட்ட. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கான். எங்க அமராசு என்ன காத்திருக்கிறதுல அவ்வளவு சுகம் உண்டா? ஏன் நீ காத்திருந்ததே கிடையாதா? எங்கடா நான் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கன்னு பொண்ணை கொண்டு வந்து மனவரையில உட்காந்து வச்சுட்டாரு. நான் தாலி கட்ட போறேன், கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் போயிருச்சா? அப்ப தாலிய கணுக்கால கட்டினியா முழங்கால கட்டினியா? என்ன அவ்வளவு கேனையன்னு நினைச்சீங்களா? வேற குடிச்ச நானே வெள்ளன வந்துட்டேன். இவன் வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சா இன்னும் காணாம. போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாம் இறங்க. தங்கச்சி வர்றா, அக்காவை பார்க்க வருவா. இந்தாங்க வச்சுக்கங்க. என்னது? கிளிப்பு ஹேர் பின் ஏதாச்சும் வாங்கிக்கங்க. ஓ, லவ்வுக்கு லஞ்சமா? உங்க அக்காவை பார்த்ததுல இருந்து என் மனசுக்குள்ள டிங் டாங் அப்படின்னு மணி அடிக்குதுங்க. மணி அடிச்சா கதவு திறந்து பார்க்க வேண்டியது தானே? பாத்துங்க, மனசுக்குள்ளே அவங்க உட்கார்ந்துருக்காங்க. புரியுது. இதெல்லாம் நீங்களே நேரடியா சொல்ல வேண்டியது தானே? அது என்னமோ உங்ககிட்ட ரொம்ப ஈஸியா பேச முடியுதுங்க. ஆனா உங்க அக்கா கிட்ட பேசும்போது மட்டும் ஆக்குது, அந்தி அடிக்குதுங்க. ஏன் இப்படி? லவ் மேட்டரை எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம், ஆனா லவ் பண்ற பொண்ணுகிட்ட டைரக்டா சொல்றதுன்னா பெரிய ப்ராப்ளங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்க. ஹலோ, விளையாடுறீங்களா? புடிங்க. வேற வேலை இல்ல? நம்மாளு. ஹாய் 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 மஞ்சு. ஹாய் 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 ஹாய். என்ன? ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே. என்ன பாத்ரூம் போறா? பாத்ரூம் போயிட்டு போவா. வெளியே வந்தவன நம்ம லவ்வ சொல்லிட வேண்டியதா. என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்காக்காரி வெளியே வர்றா? என்ன இப்ப உள்ள உன் தங்கச்சி இல்ல போனா? அதான் அக்கா நான் வந்துட்டேன்ல. உள்ள போனது உன் தங்கச்சி தானே? ஆனா வெளிய வந்தது அக்கா தானே? சாரிமா, கன்ஃபியூஷன் கண்ணு பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ. ஓகே. அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி 2 பேரும் ஒரே பாத்ரூம்ல? சங்கட்டமா இருக்காது? ஏய், உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டு ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க? வேலு, கக்குசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா வந்திருக்கும், போயிருப்பா. வரலையே. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. மூதேவி. ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்? கதவு திறந்து வந்திருப்பாடா. துறக்காம வர முடியாது. தெரியுதுல. இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்? அக்காவ. அப்ப அக்கா எங்க? வெளியே வந்து உள்ள போயிருக்கா. மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டாளா? ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்க்குள்ள போயிருக்காப்பா. சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்? உனக்கு கிளியர் ஆச்சா? எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே. தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? இங்க அக்காவை பத்தி மட்டும் பேசு. சரி சரி சரி. இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்புற. போ போ, போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரும் போல் இருக்கு. தப்பா பண்ணி மனுச்சுக்கப்பா தெரியாமப்பா. கவுண்டர் மாறிட்டாடா. எப்பா,
அவ கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறினா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாதுயா, போயா. இல்லடா அவ கவுண்டர் மாறிட்டாடா. என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பிட வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? எந்த ஊரு? பழனி. இங்க எங்க வந்திரு? மணி ஆர்டர் அனுப்ப. மணி ஆர்டர் எதுக்குடா நடிச்ச? தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சுட்டு கேட்கிறாடி, பேசாம இருறா. பெருசு, மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா? ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க. உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல. ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோடய வருவான் பாரு. தம்பி, பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம். எனக்கே காது குத்தணும்னு நினைச்ச, இங்க பாரு, இறக்கிருவேன். ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா? ஆமா, ஆசாரி. அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, 2 தாலியா? ஆமா, அக்கா தங்கச்சி 2 பேரும் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. அப்ப சரி, உள்ள வையா. அப்ப இருந்து நிமித்திர மணியமாவே இருக்கு. என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ. பெருசு, நான் போய் ஒரு டீ எடுத்து வந்துடுறேன். உட்கார்றா. எங்கடா உன் ஃப்ரெண்ட்? யோ, வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போது, போ. போனா போகுது. 501 ரூபாயா? ஆமா. இது என்ன? இது கூட தெரியல. மண்டை நடுச்சி எங்க இருக்கு? கொஞ்சம் பேக். இதா? கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ? போனா போகுது. உச்சி மண்டை தானே. பேசாம கள்ள ட்ரெயின்ல கல்கத்தா போற வேண்டியதா? மாட்டினாலே நவகிரகம். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. கத்திரி வெயில என்ன கத்த விடாதலே. மரியாதை வண்டியில ஏறலே. என்ன என்னால முடியலலே. ஏறல. இவ்வளவு தூரம் சொல்லி உன் சேட்டை அடங்கல பாத்தியா? சைடுல பாருல அருவா வச்சிருக்காங்க. ஒரே போடா போட்டாங்கன்னா தர்பூசணி பழம் மாதிரி 2ஆ பொளந்து செவந்து போயிடுவேன். ஏறில வண்டி. எல்லாமே நான் சொல்லிடுறேன் மாமா. அன்னைக்கு அருவியில அந்த பொண்ணு புனிதாவுக்கு அந்த பாவி பையன் குணாவுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப நான் யதார்த்தமா வந்து தெரியாதமா சிக்கிட்டேன் மாமா. ஐயா, இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு கேக்குறேன். அது மச்சான், இந்த ஊர்ல நசீர்னு ஒரு பையன் இருக்கானா, அவனோட வீட்டுக்கு போறதாக பேசிக்கிட்டாங்க. மாமா ஒரு சின்ன பிட்னிஸ். அந்த நசீருங்கிற பையலுக்கு 2 நாளைக்கு மேலதான் கல்யாணம் இருக்கான். ஹனிமூன் முடிஞ்சோன்னா ஒரேதான் தூக்குங்களேன். மதுரை முழுக்க எல்லா ஜமாத்துக்கும் போ. 2 நாளைக்குள்ள நசீர்ன்ற பையல கல்யாணம் நடந்துச்சான்னு கேளு. பெருமாளே, நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா? ஓகேதான். அப்புறம் வாங்கினதுக்கு முன்னால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம் வரும். அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில மிச்சு. சரிதானே. பின்பக்கம் 2-3 சீட்டு கிழிஞ்சிருக்கு, 2 கம்பி நெடிஞ்சிருக்கு. யோ, இதெல்லாம் ஒரு சேதாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவ்வளவு கழிச்சு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே? கரையும் பேசலாமா? ரொம்ப கேவலமா இருக்கா? இதுதான் ஓகே. அண்ணே ரொம்ப ஜாஸ்தி நையா. முன்னாடி செருப்பால அடி பண்ணேன். ஏய், நல்ல பஸ் வாங்குறதுக்கு 4 செருப்படி வாங்கி போனா என்ன தப்பு? ஓகே பண்ணு. ஓகேண்ணே. போடு விடு. டேய் என்னடா 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? பஸ் முதலாளி கிட்ட பஸ் வாங்குறதுக்காக கரையும் பேசிட்டு இருக்கேன். அடங் முதலாளியா? யாரா அது கவர்மெண்ட் பஸ் முதலாளி? இவரு தாங்க அந்த முதலாளி. இவனா? அட பண்ணாட. என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா? யார்கிட்ட வாயா? என்ன பண்றது? படி. இது உங்கள் சொத்து. இன்னொரு கபடி. இது உங்கள் சொத்து. தெரியுதா? ஏன் சொத்தை நான் விப்பேன், அடகு வைப்பேன். அக்கா அது சரிங்க. நீங்க படிச்சா உங்க சொத்து, நான் படிச்சா ஏன் சொத்து. என்ன பெனாத்தி நிக்கிற? நான் பேசுறேங்க. குட் மார்னிங் பா. இதுதான் கடைக்கு வர லட்சணமாடா. லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? சரி, நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங் சொல்றேன். இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமாவது பொறுப்பு இருக்க வேணா?
எதுக்குடா லேட்டா வந்த? இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனைப்பா, அதான் லேட் ஆயிருச்சு. பஸ்ல பிரச்சனைனா இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிக்கடா. எது ஒன்ன மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா? இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலையை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்கடாச்சு போ. எங்க போறது? பாரின் போ. வந்து பாரு, ஒரு நாய் கூட யூரின் போயிருக்காது. சோ டாக் லெஸ் வர்க் மோர். டீ கடையில திடீர்னு மோரெல்லாம் விற்க முடியாது. பாபா மாதிரியே இவன் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? உன்ன அப்பப்ப காட்டி அமிச்சிடலாம். அம்மா அம்மாவாசையும் பூச்சி வந்து சீரட்டு கட்டாயனா, இந்த சீரட்டை மட்டும் எடுத்து கொடு, மாத்தி குடுறாங்க. ஏதாவது திட்டுக்கிட்ட போறாங்கப்பா. திட்டுறதுக்கு வாய் இருந்தா தானே, சொல்றத செய்யா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. ஐயா, எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடிநீர் தாருங்கள். யோ, காப்பின்னு கேட்க மாட்டியா? செந்தமில்ல தான் பேசுவா நீ. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய், தந்தை, என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இந்த வாரம் நம்ம ப்ரோகிராம் எல்லாம் மோப்பம் பிடிச்சு வச்சிருப்பீங்க சொல்லு. திங்கக்கிழமை நம்ம ராமசாமியோட அப்பே புட்டுக்குருவான். அப்படி போடு. புதன்கிழமை பெரியாஸ்பத்திரியில எடுத்துட்டு பெருசு, அது காலி ஆயிடும். வணக்கம் பூச்சி அம்மாவாசை சவிக்குமா? என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான், என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏப்பா, ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுறீங்களா? விஷத்தை கலந்தாலும் கலந்துருப்பான். வேணாம். ஆளுக்கு ஒரு போண்டா, எலி மருந்து வச்சாலும் வச்சிருப்பான். வேணாம். அடப்பாவிங்களா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சும் சாப்பிடுங்கயா. வேணா உடியா. வெங்காயம் தம்பி, ஒரு சிகரெட் கூட. 2 பேர் இருக்கீங்க, ஒரு சிகரெட் கேக்குறீங்க. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல 2 பேர் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிகரெட் வாங்கி 2 பேர் இழுப்பா. நீ மூடு. ஐயா, எனக்கும் ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையில சுருட்டு வந்து தாருங்கள். கோல்ஃப்ல கிங்கன் கேளியா? ஏண்டா, எவனை பார்த்தாலும் ஓசில போண்டா, டீ, சிகரெட். இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. 1 2 3. அட பாவிகளா, சிகரெட்டை மாத்தி. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்ரேஷனு. என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் நேத்துக்கு வருவேன் தெரியுமில. டீய போடப்பா. போடுறேன். ஆமா, சரட்டுன்னு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட? மதுரை, மதுரை. என்னப்பா போட்டியா? இன்னும் போடலையா? டீ போடுறதுக்கு வரலாமா? நீ தான் டீயை போட சொல்லிவிட்டு மதுரையை பார்க்க போயிட்டு இல்ல, மதுரைக்காரன் தான் பார்க்க போனேன். மதுரைக்கேவா போயிட்டேன். போட்டு தொலை, உசுர வாங்கி தொலைறீங்க. கோச்சுக்கிறாதப்பா, கோச்சுக்கிறாத. செத்தேரு போடுறேன், போடு. டேய் சிதம்பரம், என்னடா உன்னை பார்த்து எவ்வளவு நாள்? இன்னுமா டீ போடல? யோ, முதல்ல டீ சாப்பிட வந்தா ஒரு இடத்துல நெல்லு. ஜீனியை போட்டு உன்ன போற, பாலை போட்டு உன்ன வர்ற, டிக்காசை போட்டு உன்ன போற. செய்யறையும் செஞ்சுட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கிறானீங்க. உங்க மரியாதை கட்டு போ. சரி குடியா. ஆமா, சவுண்டு கொண்டு குறைச்சல இருந்தா அப்படி. நீ அடுத்த தடவை வாடா, உன்னை வச்சுக்கிறேன். நார பயில படுத்துறாயா என்ன? ஏய் வடிவேலு, சேம்பு இருக்கணும் 4 டீ. ஏய், என்ன கஸ்டமர் எல்லாம் கையில டீ வச்சு நின்று இருக்கிற? இல்லப்பா, அந்த வைப்ரேஷன் வந்தான். வழக்கம் போல டீயை போட சொல்லிட்டு புகை மாதிரி மறைஞ்சிட்டாப்பா. நீ கஸ்டமர் குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டே, கஸ்டமர் கோச்சிட்டு போயிருப்பான். அவன் எல்லாம் ஒரு கஸ்டமரா? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். இத பார், என் கடையில அடுப்புல நிக்கிறவன் கடுப்புல இருக்க கூடாது, இடுப்பை உடைச்சிருவேன். என்னப்பா டிஆர் மாதிரி பேச? நான் டீயை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த டீ என்ன பண்ண போற? என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. நீ குடிச்சிரு. ஆஹா, இன்னைக்கு முதலாளிக்கு எவ்வளவு தாராள மனசு. ஆனா சம்பளத்துல 2 ரூபா கழிச்சிருவேன். என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? இல்லப்பா, எனக்குன்னு போட்டுருந்தா கொஞ்சம் ஸ்பெஷலா போட்டிருப்பேன். இது ஒரு நாதாரிக்கு போட்டது, அத போய் கூடிடா. நான் என்ன இடிச்ச வாயனா? குடிச்சிட்டியா? கீழே ஊத்துனேல, இதுக்கு 8 ரூபா. கொண்டாட்டி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாலும் அன்னைக்கே அவளை 2 மிதி மிதிச்சு விரட்டி விட்டுருக்கணும். விட்டுட்டேன்.
அதனால வந்த விளைவு என்ன? உன்னை ஒரு இழிச்சா அப்ப நினைச்சு ஒரு பிள்ளைய பக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். அது போக இன்னொரு கூத்து இருக்கு. ஓ பொண்டாட்டி ஒரு புள்ளியோட நிப்பாட்ட மாட்டான். அது என் கையில் தானே இருக்கு. கிழிச்சா எப்போ உங்க கல்யாணம் இருக்குது, என்ன பண்ண முடிச்சோனால? மாப்பிள ஒண்ணு தெரிஞ்சுக்க, பொண்டாட்டிக்காரி புருஷனை ஏமாத்திரம்னு முடிவு பண்ணிட்டான்னா கடவுளே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, எஸ்கேப் ஆயிடுவான். அது போக என் குடும்பத்தை விட உன் குடும்பம் பெரிய குடும்பமா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் குடிசை பக்கத்துல நீ ஒரு குடிசை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருவாரு வந்துட்டாரு பாரு. அடிச்சுக்காம ஆள் கூட எடுத்துக்கோங்கடா. டேய் குடுப்படா இருங்கடா. டேய் அகல பண்ணாதீங்கடா. ஐயோ ஐயோ ஈஸ்வரி. யப்பா மச்சான் நினைச்சு பார்க்க முடியல. ஐயோ நினைச்சால கைகால பதறதுப்பா. சத்தியமா சொல்றேன்டா, உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கைய என்னால வாழவே முடியாது. புரியுதுல? புரியுது. இப்ப நீ என்ன பண்ற? உன் பொண்டாட்டிய நேரா டாக்டர் கூட்டிட்டு போய் கலச்சு. ஐயோ நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண மச்சா. அவன் என் தாத்தாவையும் பாட்டியையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன கவுத்துட்டாள. ஓஹோ குடும்பத்தையே குறும்பு செத்துட்டா. மச்சான் எப்ப அவ கிரிமினல் ஆயிட்டாலோ இனிமே நம்மளும் கிரிமினலா மாறிட வேண்டியதான். ஒரு நிமிஷம் டேய் 2 பப்பாளி ஜூஸ் போடு. எதுக்கு பப்பாளி ஜூஸ்? 2 கிளாஸ் யாருக்கும் தெரியாம உன் பொண்டாட்டி கொடுத்தேன்னு வச்சுக்க, அரை மணி நேரத்துல கரைஞ்சு ஓடிடும். ஆமாமா அதுல அப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நல்ல ஐடியா கொடுத்தேன். எதுக்கும் நான் இந்த பப்பாளி ஜூஸ் ஐடியாவை பொண்டாட்டிட்டு ஒரு தடவை சொல்லிட்டுமா. என்ன மச்சான் நீ திருந்திய மாட்டியாரா? இது வரைக்கும் உன் பொண்டாட்டி உன் பேச்ச எதையாவது கேட்டுக்கலா? இல்லையே. அப்புறம் எப்படி இதை மட்டும் கேப்பா? ஓஹோ என்ன ஓஹா கொண்டு போய் கொடுப்பானா? பேசுறான் பேச்சு போடுறாரு பப்பாளி ஜூஸ். ஆமா அந்த ஜூஸ் மேட்ல என்னாச்சு? ஏன்டா அடிக்கிற? ஏன்டா நான் கூட என்னடா சொன்னேன், அது பப்பாளி ஜூஸ் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிட்டு கொடுக்கலாம்னு சொன்னல. கடைசியில் என்னாச்சு? அவ பெரிய அலப்பறி பண்ணி ஊரைய கூட்டிட்டா. நல்ல வேளை கடைசி நேரத்துல என் மாமனார் வந்தாரு, அதனால நான் காப்பாத்தப்பட்டேன். ஐயோ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? ஆமா உன் பொண்டாட்டி ரொம்ப சாதுன்னு சொன்ன. ஐயோ நானும் அப்படி நினைச்சுட்டாண்டா ஏமாட்டேன். அவ சாது இல்லடா, அவ பெரிய பத்திரகாலிடா. சரி அப்படியே இந்த பப்பாளி மட்டும் நமக்குள்ள போட்டு மாப்பிள நீங்க பாப்பாவுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி வச்சிருந்தீங்கல்ல, அது என் பொஞ்சாதி குடிச்சிட்டா. வயித்த வலியால துடிச்சிட்டு இருக்கா. அது என்ன ஜூஸ்? மாமா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் மாமா. இப்போ ஒரு ஆட்டோ பிடிங்க, அத்தை ஆஸ்பத்திரி கூட்டி போறேன். ஆஸ்பத்திரி கூட்டி போடு மாமா. போங்க போங்க. டேய் இங்க வரா. இந்திரா இந்திரா ஒரு கர்ப்பிணி பெண்ணு பப்பாளி ஜூஸ் குடிச்சா கவலை பண்ணலாம், இந்த கிழவ முட்டாடி குடிச்சா ஏன் பதற நீ? ஐயோ எங்க அத்தை 5 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. எது அத்தை 5 மாசமா? என்ன விரா நான் ஆந்திரா போறேன். ஐயோ கடவுளே தாய் உன் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதே. உன் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. மாப்பிள பாத்து பிடிங்க. அத்தனை கொஞ்சம் ஆச்சு சொல்லுங்க வந்துறேன். எங்கடா ஸ்கே வர? ஐயோ குழந்தையை காப்பாத்துங்க மாப்பிள. மாப்பிள என் குழந்தைக்கு ஒண்ணும் ஆக கூடாது. இதுயாரு பாப்பாவுக்கு என்னாச்சு? போட்டா சரி பாப்பாவா? டாக்டர்யா என் குழந்தையை காப்பாத்துங்க. என் குழந்தைக்கு ஒண்ணு ஆகல. குழந்தை பொழைச்சாச்சு. குழந்தை பொழைச்சிருச்சா? ஈஸ்வரி என் குழந்தைக்கு ஒண்ணு ஆகலம்மா. மாப்பிள என் குழந்தை பொழைச்சிருச்சு. கிளம்பு கிளம்பு. இருங்க ஏங்க குழந்தை பொழைச்சிருச்சுல அப்ப எதுக்கு இருக்கணும்? குழந்தை பொழைச்சாச்சு, ஆனா சாதாரண கேஸ் இல்ல. சிஸ்டரிங் கேஸா? இல்ல மர்டர் கேஸ். இவங்க சாப்பிட்டது சாதாரண ஜூஸ் இல்ல, பப்பாளி ஜூஸ். நாங்க போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துறோம். வாடா மச்சான். அத்தை விட்டு புடுறா வர. அட வந்து தொலைங்கடா, வந்து தொலைங்க. மாப்ள அத்தைக்கு முன்னால நான் போய் சேர்ந்துற போல இருக்கேன். வா ஓடி அப்படியே. எவடாவே? மாப்ள இருங்க. பப்பாளி ஜூஸ் வாங்கி கொடுத்து இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க. இல்ல மாமா, நான் ஆப்பிள் ஜூஸ் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இது காசை வாங்கிட்டு போனவன் தப்பா பப்பாளி ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டான். யார் அது? அட எதுக்கு அட போய் கேட்டுக்கிட்டு? எனக்கு உண்மை தெரிஞ்சவன் யார் செஞ்சா? யார் செஞ்சா நமக்கு என்ன? யாருன்னு தெரிஞ்சவன் யார் அது? சும்மா இது போலீஸ் கேஸ். டாக்டர் ஏதோ போலீஸ் சொல்லிட்டாருன்னா என் மாப்பிள தானே மாட்டிப்பாரு போலீஸ்ல. போலீஸ்ல நான் மாட்டிக்குவேனா? சொல்லுங்க மாப்பிள யார் பண்ணது? இவனா மாமா? இவனா? ஒரு சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி பெரிய மனுஷன் நீங்க. எதுல சின்ன விஷயம்? குழந்தை பக்கத்து இவன் ரொம்ப நல்லவ மாமா. இவனா நல்லவன் மாமா. பெரிய குடும்பஸ்த மாமா. இவனா 5 புள்ள பெத்துக்கா மாமா. 5 புள்ள கடமையா இல்லீங்களா? அண்ணே பெட்டி கடையில கதையை சொல்லி ஒருத்தனை மேல அனுப்புனது நீங்க தானே? ஆமா அதுக்கு என்ன இப்ப? உங்களை தானே தேடிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்பா அவர் விதி முடிஞ்சு போச்சு போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? அண்ணா நீங்க கண்கண்ட தெய்வம் மாதிரி என்ன ஒட்டி கடைக்காரனுக்கு கதை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவுக்கு கதை சொன்னீங்கன்னா அந்த கிளம் மேல போய் சேர்ந்துருனே. சொத்து பூரா எங்களுக்கு வந்துருனே. உங்களுக்கு 5000 ரூபாய் தரனே. 5000? என்னடா சொல்றீங்க? ஐயோ வாங்க போவோம் வாங்க. ஐயா நீங்க சொன்ன தாத்தா வருதா? இவருதானே? ஐயோ தாத்தா
இழுவ ஜாஸ்தியா இருக்கப்பா. எம்மாடி கடைசி நேரத்துல ஒரு காதுல 2 நல்லது சொன்னாதான் இவர் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால உங்களை எல்லாம் வச்சுட்டு சொல்ல முடியாது. தயவு பண்ணி எல்லாரும் நெஞ்சு பொடிநடையா வெளியே போகத்தா. போங்க போங்க போங்க. தாத்தா இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டீங்கன்னா மோட்சத்திலையும் ஒரு மோட்சம் கிடைக்கும். நல்லா காதை தீட்டி வச்சு கேளு. கேக்குறியா? கிழமை கேக்குறேன்டாயா. அதாவது எருமையில எதுக்கு வர்றான்? ஐயோ மரியா என்ன எந்திரிக்கிற நீ? ஐயோ மறுபடியும் எந்திரிக்கிறானே. ஏன் பெருசு ஒழிச்சிட்டேன். இப்படி வாப்பா. என்னையா நான் பிறந்ததிலேருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. இந்த கதையோட தெம்புல 10 வருஷத்துக்கு எனக்கு சாவே கிடையாது. எந்த வைத்தியனாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த கதை சாதிச்சு கொடுத்துப்பா. எங்க இவ்வளவு சுத்தி நான் ஆள முடியாத போயிடுவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா, கவலைப்பட்டேன். அப்ப சாகவே மாட்டியா? இந்த 10,000 வச்சுக்க. தீர்க்காயசாயிரா கருமை நிற கண்ணா தீர்க்காயசாயிரு. மூடுப்பா மூடு 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 மூடு. பார்த்துக்கலாப்பா.